நியூஸ் தமிழ் கழுகு. ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல திரும்பவும் அறிவிக்க போறாராம் EPS. இது பாஜகவுக்கான சிக்னல்னு சொல்றாங்க. ஒருங்கிணைஞ்ச அதிமுகவை இன்னும் கூட பாஜக மேலிடம் EPS கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கட்சியிலிருந்து நீக்கினவங்களை சேர்க்கவே மாட்டேன்னு எடப்பாடி வெளிப்படையாவே பாஜக தலைமைக்கு சொல்லிட்டாருங்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த மாசம் 30ஆம் தேதி தன்னோட 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை கோபிச்செட்டிப்பாளையத்துல துவங்க போறாரு EPS. ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பிச்ச பிரச்சார பயணத்தை பல கட்டங்களா அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்த EPS இதுவரைக்கும் 174 தொகுதிகள்ல பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னோட பஸ் பிரச்சாரத்தை தொடங்குற EPS செங்கோட்டையனுடைய கோட்டைன்னு சொல்லப்படுற கோபியிலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோட்டத்தை கூட்டி தான் செல்வாக்கு நிரூபிக்க முடிவு செஞ்சிருக்காராம். இதுக்காக ஒட்டுமொத்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் EPSோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற பிரச்சார வேலைகளுக்காக ஈரோட்டுல குவிஞ்சிருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.